சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நீல ராசியான ரிஷப ராசிக்கு குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது ஆபத்துக்களை ஏற்படுத்துமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது யோகங்களை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால ரிஷபராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தற்சமயம் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிலேயே இருந்தாலும் குரு பகவானால உங்க வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படல, எந்த வகையிலையும் முன்னேற்றங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ரிஷபராசி சுக்கிர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கறதால எப்பவுமே குரு பகவான் உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்கள் எதையுமே கொடுக்க மாட்டார். யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய அனுபவங்களை மட்டும்தான் குரு பகவான் கொடுப்பார். அதுலயும் முக்கியமா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வைக்கு தான் பவர் அதிகமே ஒழிய அவர் உட்கார்ந்து இருக்கிற வீட்டுக்கு பெரிய அளவுல சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டார். குரு நின்ற இடம் பாலா போகும் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழியே இருக்குது. அந்த அளவுக்கு குரு எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த ராசிக்கு பெரிய அளவுல சோதனைகளை மட்டும்தான் கொடுப்பார், நிறைய அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தான் உட்கார்ந்துருக்கிற வீட்டுக்கு பெரிய அளவுல யோகங்களையோ பெரிய அளவுல வாய்ப்புகளையோ குரு பகவான் எப்பவுமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது ரிஷப ராசி அப்படின்னு இல்ல, குரு பகவான் எந்த ராசியில இருந்தாலும் சரி அந்த ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல குரு பகவானால நன்மை அப்படிங்கிறது கிடைக்காது. அதே நேரம் குரு எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய மனப்பக்குவத்தை கொடுப்பார், போராட்ட குணத்தை கொடுப்பார். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி அந்த சோதனைகளை எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் உங்களோட ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுல யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்காமலே இருக்குது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில கிடைக்கல, பெரிய அளவுல முன்னேற்றங்களும் கிடைக்காம நீங்க பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய அனுபவங்களை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசிலேயே இருந்தாலும் இப்போ வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையும் கடைசி நேரத்துல முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது விழுந்துகிட்டே தான் இருக்கு. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கும் தொழில பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்கல. பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமா குரு பகவான் எப்போ உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில வந்து உட்கார்ந்தாரோ அப்பவே இருந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச மன நிம்மதியையும் குரு பகவான் மொத்தமா பறிச்சுக்கிட்டு உங்களை சுத்தல்ல விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில இருக்கிற குரு பகவான் வர அக்டோபர் 9ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைய போறார். அன்னையில இருந்து 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ர நிலையிலேயே உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ண போறார். அதாவது கிட்டத்தட்ட 117 நாட்கள் குரு பகவான் வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் பண்ண போறார். குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சில பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். அந்த வகையில ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு 80% அளவுக்கு முழுக்க யோகங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ஒரு 20% அளவுக்கு இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. குறிப்பா எவ்வளவு உழைச்சாலும் பணம் கைகள்ல தங்கவே மாட்டேங்குது, வர்ற பணம் எல்லாம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி விரை செலவுகளா போய்கிட்டு இருக்குது, என்னால ₹1 கூட சேமிக்க முடியல, உழைக்கிற காசை பிரயோஜனமா செலவு பண்ண முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரை செலவுகள்ல இருந்து முழுமையான விடுதலையை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க கைகள்ல சிறப்பான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். பண நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதியா குறையும். மந்த நிலைமையில இருக்கக்கூடிய தொழில்கள்ல கூட நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். தொழில் சம்பந்தமான பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு முழுமையா விலகும். தொழில் சம்பந்தமா நீங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டமா இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த 117 நாட்களும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் லாபமே கிடைக்கலையே, கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க.
உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் கனிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அது மூலமா மருத்துவ செலவுகளையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஏற்பட போகுது. அதனால வியாதிகளை நினைச்சும் வியாதிகள் மூலமா ஏற்படக்கூடிய விரை செலவுகளை நினைச்சும் இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது. உடலும் மனசும் உங்களுக்கு முழுமையா கட்டுப்பட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கும் நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல நீங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல விதமான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல சம்பள உயர்வுக்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ காத்திருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் கூலி வேலையை விட்டுட்டு முதலாளிகளா மாறக்கூடிய யோகத்தையும் இந்த வக்ர குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் இந்த வேலை பிடிக்கல அப்படி இல்லைன்னா சம்பளம் கம்மியா இருக்குது வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் அது சம்பந்தமான முயற்சிகளையும் இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா எடுக்கலாம். அதே நேரம் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குறிப்பா குரு பகவான் வக்ரகதியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த 117 நாட்களும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எந்த ஒரு சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாவும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்க வாழ்க்கை துணை மூலமாவே முட்டுக்கட்டைகள் விழறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த வக்ர குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்காதீங்க, ஆதரவையும் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரம் அவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்காம நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிறாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க அப்படின்னா அது மூலமாவே உங்களோட குடும்ப வாழ்க்கையில திடீர் பிரச்சனைகளும் திடீர் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட மறைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓப்பனா எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே நேரம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் எப்பவும் எதிர்பார்க்காதீங்க. அதே போல இந்த வக்ர குரு பயிற்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாலும் வாகன பயணங்கள் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாவே குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. கவனக்குறைவா நீங்க வாகனங்களை ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால ரிஷபராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 117 நாட்களுக்கும் நீங்க பயணம் செய்யக்கூடிய வாகனங்களை முறையா பராமரிக்கணும். குறைபாட்டோட இருக்கிற வாகனங்களை நீங்க ஓட்டவே கூடாது. பிரேக் சரியில்லை, டயர் சரியில்லை, இன்ஜின் சரியில்லை, ஆயில் சரியில்லை, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வாகனங்களை கண்டிப்பா தொற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய வேதனைகளும் போராட்டங்களும் குரு பகவானோட இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல உங்களை விட்டு முழுமையா விலகும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.